Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.18 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் 1.19 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்டு ரிமைனிங் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ 1.19 போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் பார்த்தலாம். டெஃபினிஷன் 1.7 an elementary matrix is defined as a matrix which is obtained from an identity matrix by applying only one elementary transformation. So ஒரே ஒரு elementary transformation மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி given matrix-ஐ identity matrix-ஆ மாற்றினீங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் elementary matrix அப்படின்னு சொல்கிறாங்க. தியரம் 1.13 என்ன அப்படின்னா எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு an ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டியாக. எப்படி அப்படின்னா பை அ சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷன். சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ணோம்ல R2 - 3 R1. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்லாம் பண்ணி நான் இதை ஐடென்டிட்டியாக மாற்றலாம். அதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணவே போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.19 என்னன்னு பாருங்கள். ஷோ தட் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர், ஆல்சோ ரெடியூஸ் தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பை எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ என்ன? ஸோ 3 1 4 2 0 - 1 5 2 1. அப்போ ஃபஸ்ட்டு நான் சிங்குலர் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0 சொல்லணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன? ஃபஸ்ட்டு இந்த 3 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்கன்னா 0 + 2. அடுத்து -1 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்கன்னா 2 + 5. அடுத்து +4 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்கன்னா 4 - 0. அவ்வளோதான். ஸோ அப்போ 3 × 2 -1 × 7 +4 × 4. ஸோ அப்போ 6 - 7 + 16. அப்போ ஆன்சர் என்ன? 16 + this 22. 22 - 7 பண்ணிங்கன்னா 15, which is not equal to 0. அப்போ என்னாச்சு? டிட்டர்மினன்ட் ஏ நான் 0 வந்ததுனால ஏஎஸ் நமக்கு என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணணும்? ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண போகிறோம். நான் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா நான் இதை ஐடென்டிட்டியாக மாற்ற போகிறேன். ஐடென்டிட்டினா என்ன? டயக்னலில் மட்டும் 1 இருக்கணும், ரிமைனிங்லாம் 0. அப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிவனில் வந்து என்ன இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ அதை நான் 1 மாற்றணும்னா என்ன பண்ணணும்? R1 / 3 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? 1 1/3 4/3. ரிமைனிங்கில் R2 R3ல நான் எந்த சேஞ்சும் பண்ணல, அதை அப்படியே எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஃபேக்ட் R3 R2 தான் எழுதணும், அப்புறம் தான் R1ல சேஞ்சு. அடுத்து நான் இப்போ இதை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 1 R2 - 2 இன்ட்டு திஸ் பண்ணால் 0 ஆகிடுமா? அதுதான் ஐடியா. அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 - 2 R1. R3 இம்ப்ளைஸ் இது 0 ஆகணும்னா 5 R1. அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 - 5 R1. அப்போ எதில் சேஞ்ச் இல்லை? R1ல சேஞ்ச் இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது 0 ஆயிரும். அடுத்து என்ன ஆகும்? R2 - 2 டைம்ஸ் R3. ஸோ அப்போ 0 - 2 டைம்ஸ் 1/3 -2/3. அடுத்து -1 - 2 டைம்ஸ், அப்போ -8/3. ஸோ அப்போ என்ன வரும்? -1 - 8/3. ஸோ கிராஸ் பண்ணிங்கன்னா ஸோ 3 - 3 - 8, அப்போ -11/3. அதுதான் இங்கே ஆன்சர். அடுத்து இங்கே 5 - 5 0, 2 - 5 டைம்ஸ் this, அப்போ 2 - 5/3. ஆன்சர் என்ன வரும்? கிராஸ் பண்ணிங்கன்னா 6 - 5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1/3. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். நெக்ஸ்ட் என்ன? 1 - 4 டைம்ஸ் ஆஃப் திஸ் 20/3. கிராஸ் பண்ணால் 20 - 3 3 - 20/3 வரும். ஸோ தட் விச் இஸ் 17/3 -17/3. ஸோ அதுதான் இந்த வேல்யூ முடிஞ்சு. அடுத்து நான் இதை 1 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 3/2 பண்ணால் -1 வரும். பட் மைனஸோடு பண்ணுறதுனால -3/2ஆல் R2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மெயின் ஐடியா என்னென்னா இந்த டயக்னலில் இருக்கிறது 1, அப்புறம் இதெல்லாம் 0 ஈஸியாக ஆக்கிடலாம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கிறோம். தேர்ட் ரோலையும் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவில் மட்டும் என்ன பண்ணுறோம்? இன்ட்டு -3/12. அப்போ 0 × that 0. இது கூட -3/12 பண்ணால் 1. இது கூட -3/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ் 11 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 11/2 மாறிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இதை 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 1/3 இன்ட்டு திஸ் பண்ணி இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0. இப்போ நான் R1க்கு போகக்கூடாது. R1 போனால் என்ன ஆயிரும்? இந்த இடத்துல என்ட்ரி வந்துடும். அப்போ R2லே தான் ப்ரொசீட் பண்ணணும். அப்போ R3 - 1/3 டைம்ஸ் R2. ஸோ அப்போ எதில் சேஞ்ச் இல்லை? R1ல சேஞ்ச் இல்லை, R2லேயும் சேஞ்ச் இல்லை. அப்போ R3ல தான் சேஞ்ச். அப்போ 0 அப்படியே இருக்கும். 0 - 1/3 டைம் 0, which is 0. 1/3 - 1/3 into 1 0. -17/3. ஓகே, -17/3 -1/3 into 11/2. ஸோ அப்போ இதோட எல்சிஎம் இங்கே கிராஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆர் இங்கே 2 × 2 பண்ணிங்கன்னா -34/6. இங்கே வந்து -11/6. ஸோ ரெண்டே சப்ராக்ட் பண்ணுங்கள். 6 - 45/6. 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். -15/2
2. So that is the value for this one. அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணணும், இதை 1 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், into 2/15, but minus இருக்கிறதுனால minus 2/15. அப்போ R3 implies R3 into minus 2/15. ஒரு ஸ்டெப்பாக போடுங்க, மொத்தத்தையும் ஒரே இடத்துல போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க எதை பண்ணுறோன்னு. ஸோ அப்போ R1ல எந்த சேஞ்சும் இல்லை, R2லேயும் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கிறோம். R3யை 0 0, ஏன்னா 0 into this 0, 0 into this 0, இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1. இப்போ டயக்னல் எல்லாம் 1 ஆயிடுச்சு, இங்கெல்லாம் 0 ஆயிடுச்சு, இது 3யும் 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை 0 ஆக்குறத R3 கூட நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். அப்போ R2 implies R2 minus 11/2 of R3, ரைட். அப்படியே நம்ம கூட பண்ணிக்கலாம் 11/2 of R2, ஏன்னா இங்கே எனக்கு 11/2 இருக்குது. அப்போ இது கூட நான் 11/2 மல்டிப்ளை பண்ணால் சப்ராக்ட் பண்ணுறப்ப 0, இதெல்லாம் 0 தான், ஒன்றும் பிரச்சனை வர போகிறது இல்லை. அப்போ R1ல பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. R3லையும் சேஞ்ச் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். R2 தான் சேஞ்ச். ஸோ 0 minus 11/2 times 0, which is 0 again. 1 minus 11/2 times 0, which is again 1. 11/2 minus 11/2 times 1 0 ஆயிரும், அவ்வளோதான். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன, இந்த 2 0 ஆக்கணும். அப்போ இது 2 0 ஆக்க நான் என்ன பண்ணணும், ஸோ இந்த என்ட்ரி கூட இதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இது 0 ஆயிடும். அடுத்து இந்த என்ட்ரி கூட R3யை ப்ரொசீட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ லாஸ்ட்டாக இப்படி தான் வந்து நிற்கும். நம்ம இதே மாதிரி தான் ஜோர்டான் ஃபார்ம்லேயும் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஐடியாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம டயக்னல்லாம் 1 ஆக்குனதுக்கப்புறம் இதை 0 ஆக்கணும், அதுக்கப்புறம் இது R2 கூட இது R3 கூட பண்ணிங்கன்னா 0 ஆயிடும், அவ்வளோதான். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், R1 implies R1 minus 1/3 times R2. அப்போ R2லையும் R3லையும் சேஞ்ச் இல்லை, இது மட்டும். அப்போ 1 அப்படியே இருக்கும். 1 minus 0 1, 1/3 minus 1/3 times 1, which is 1/3 0 ஆயிரும். 4/3 minus 0 times 1/3 4/3 அப்படியே இருக்கும். அடுத்து நான் 4/3 0 ஆக்கணும்னா R3 கூட. இப்போ R1 minus R1 implies R1 minus 4/3 of R3, ஏன்னா இது கூட 4/3 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ ஃபைனலி வில் கெட் 1 0 0 0 1 0 0 0 1. So that is nothing but your identity matrix I. Okay, so that's all for this example 1.19. Okay, next காஸ் ஜோர்டான் ஃபார்ம் அப்படின்னா என்னன்றது தான் அடுத்த மெத்தட். ஸோ இதான் நம்மளோட இந்த எக்ஸசைஸோட இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஃபைனல் செக்ஷன், காஸ் ஜோர்டான் மெத்தட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு பை யூஸிங் ரோ எக்லான் ஃபார்ம். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கூட இன்வால்வ் பண்ணிப்பேன். ஒரு சின்னதாக ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டு ஸோ ஏ மேட்ரிக்ஸுக்கும் ஐடென்டிட்டிக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் இப்போ ஏல என்னென்ன ரோ ஆப்ரேஷன் பண்ணுறனோ த சிமிலர் ஆப்ரேஷனை நான் ஐடென்டிட்டிக்கும் பண்ணணும். என்னோட நீடு என்ன அப்படின்னா இந்த ஏவை நான் ஐடென்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, இந்த மேட்ரிக்ஸில் ஒரு ஃபார்மட் வந்திருக்கும்ல, அந்த ஃபார்மட் தான் நம்மளோட இன்வர்ஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஏ, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் இந்த செக்ஷனில் காஸ் ஜோர்டான் மெத்தடில். 1.20 ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் திஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பை யூசிங் காஸ் ஜோர்டான் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நான் சிங்குலராக இருக்கணும். டெஃபினட்டாக அவங்க காஸ் ஜோர்டான் ஃபார்மில் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கனாலே இட் இஸ் நான் சிங்குலராக தான் இருக்கும். சொல்யூஷன் ஆன் அப்ளையிங் காஸ் ஜோர்டான் மெத்தட் வி கெட். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஏ ஐடென்டிட்டியாக எடுத்துக்கணும். அப்போ 2/2ங்கிறதால I2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 0 5 - 1 6 1 0 0 1 ஐடென்டிட்டி. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இது எனக்கு ஐடென்டிட்டியாக மாறணும்னா இங்கே 1 இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ R1 இன்டர்சேஞ்ச் வித் R2. அப்போ R1 டோட்டலாக இங்கேயும் பண்ணணும், இங்கே என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணுறீங்களோ அதை சிமிலர்லி இந்த இடத்துலையும் பண்ணணும். அப்போ இந்த மொத்த R1 மேலே போயிடும், மொத்த R2 அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிக்குது ரெண்டும். நெக்ஸ்ட் இது +1 வரணும் எனக்கு ஐடென்டிட்டினா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், -1னால த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ திஸ் பிகம் +1, இது -6 0 -1 R2 அப்படியே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகணும், இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது. அப்போ இது எனக்கு 1 ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், டிவைடட் வித் 5. அப்போ R2 டிவைடட் பை 5. ஸோ எல்லா இடத்துக்கும். ஸோ அப்போ R1ல எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். R2ல 0/5 is 0, 5/5 1, 1 டிவைடட் பை 1/5 0/5 is 0. ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதியாச்சு. அடுத்து இந்த இடத்த எனக்கு 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும், R1 implies R1 + 6 times R2, ஏன்னா இது கூட into 6 பண்ணி ஆட் பண்ணால் will get 0. ஸோ அப்போ என்ன ஆகும், R2ல எந்த சேஞ்சும் இல்லை, அதை ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கலாம். R1ல என்ன ஆகும், ஸோ 1 - 6 times 0 1 தான். ஸோ -6 + 6 times 1 0. அடுத்து 0 + 6 times 1/5, அப்போ 6/5 வந்துடும். அடுத்து -1 + 6 times 0 -1, அவ்வளோதான். ஸோ இதான் நம்மளோட வேல்யூ. அப்போ இதை நம்ம ஐடென்டிட்டியாக மாற்றிட்டோமா, இந்த சைடில் இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னது A inverse, அவ்வளோதான் முடிஞ்ச ஆன்சர். therefore we get A inverse equal to 6/5 - 1 1/5. ஸோ இதான் ஆன்சர். வேணும்னா நம்ம அந்த 1/5 கூட வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதிலிருந்து தட் இஸ் A inverse equal to 6/5 - 1 1/5 0. அப்போ 1/5 நான் வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், this becomes 6 - 5
1 and 0. So இதுதான் ஆக்சுவல் நம்மளுக்கு A inverse. ஏன்னா 1 by determinant of A into adjoint of A எழுதுவோம்ல. So இதுதான் அந்த ஆன்சர். So that is the answer for this question. இப்படி தான் நம்ம காஸ் ஜோர்டான் ஃபார்மை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபார் அ 3/3 மேட்ரிக்ஸ் அகைன் ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் திஸ். ஸோ நம்ம நான் ஜீரோலாம் செக் பண்ண வேணாம். ஏன்னா டெஃபினட்டாக அவங்க by using Gauss Jordan method கொடுக்குறாங்கனாலே அது நான் சிங்குலராக தான் இருக்கும். ஓகே, therefore on applying Gauss Jordan method we get. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், A to I3 சாரி இங்கே I3 ரைட். ஏன்னா 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால we have to use identity of order 3. ஸோ அப்போ given மேட்ரிக்ஸ் A எடுத்துக்கிறோம், ஒரு சின்ன லைன் வித் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஏன்னா இந்த லைன் எதுக்குன்னா அப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இது ஐடென்டிட்டியாக மாறுது, இது தான் வருது. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இது 1 ஆகணுமா, அப்போ நான் என்ன பண்ணணும், R1 implies R1 divided by 2. அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R2லையும் R3லையும் there is no change. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை த்ரூ அவுட் 1ஆல் டிவைட் 2ஆல் டிவைட் பண்ணால் 2/2 1. ஸோ திஸ் இஸ் 1/2 1/2 and this is 1/2 0 0ன்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும், இது 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும். அப்போ 3 times R1 கூட மல்டிப்ளை பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணால் 0. 2 times R1 கூட இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா this become 0. அப்போ R2 implies R2 minus 3 times R1 and R3 implies R3 minus 2 times R1. அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R1ல சேஞ்ச் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன ஆகும், R2 minus 3 times 1 0. அப்போ 2 minus 3 times this. ஸோ 3/2. ஸோ அப்போ 2 minus 3/2 கிராஸ் பண்ணால் என்ன, 4 minus 3/2 which is 1/2. ஸோ அதான் ஆன்சர். அடுத்து 1 minus 3/2. ஸோ அப்போ 1 minus 3 times 1/2 is 3/2. ஸோ அப்போ கிராஸ் பண்ணால் minus 1/2. அடுத்து minus 1/2. இது 0 minus 3 times 1/2 is minus 3/2. ஏன்னா 3 times R1 பண்ணுறோம். அப்போ 1 minus 3 times 0 1. 0 minus 0 0 முடிஞ்சு. சிமிலர்லி R2 பண்ணுங்க. 2 minus 2 times this 0. 1 minus 2 times 1/2. So 2 cancel. 1 minus 1 என்ன ஆயிரும், again 0. So இந்த லாஸ்ட்ல 2 minus 2 times 1/2 again. So 2 minus 1 வந்து 1. அடுத்து minus 0 minus 2 times 1/2. கரெக்டாக அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா -1. ஸோ அதுதான் நம்மளோட இந்த என்ட்ரி. அடுத்து 0 minus 0 is 0 again. 1 minus 2 times 0 is 1. அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது 1 ஆக்கி இருக்கணும், ஆல்ரெடி 1 ஆயிடுச்சு. இப்போ இதை நான் 1 ஆக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை வித் 2 பண்ணால் this becomes 1. அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ R2 implies R2 into 2 பண்ண போகிறேன். ஸோ அப்போ R1லையும் R3லையும் எந்த சேஞ்சும் இல்லை. எதில் சேஞ்ச் இல்லையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ இன்ட்டு 2. ஸோ 0 into 2 is 0. 1/2 into 2 1 ஆயிரும். இது -1 ஆகும். இது -3. இது 2 and 0 ஆயிரும். ஸோ 1 -1 -3 2 0 முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இதுவும் 1 ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. இதை 0 ஆக்கணும். அப்போ இதை 0 ஆக்கணும்னா R2யும் R3யும் ப்ரொசீட் பண்ணணும். அப்போ R2 implies R2 plus R3. ஏன்னா 1 minus 1 ஆட் பண்ணாலே போதும், இட் பிகம் 0. அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R1ல சேஞ்ச் இல்லை, R3லையும் சேஞ்ச் இல்லை, அது அப்படியே எழுதிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ண போறீங்க. 0 plus 0 0. 1 plus 0 1. -1 plus 0 plus 1 1. -3 -1 ஆட் பண்ணால் -4. 2 plus 0 2. 0 plus 1 is 1. முடிஞ்சு. அடுத்து இதுவும் 0 ஆக்கிட்டீங்களா. இப்போ இது ரெண்டே 0 ஆக்கணும். அப்போ இந்த என்ட்ரியை 0 ஆக்கணும்னா இந்த R2 கூட ப்ரொசீட் பண்ணணும். இந்த என்ட்ரியை 0 ஆக்கணும்னா R3 கூட. முன்னாடி தான் பார்த்தோம் ஒரு கொஸ்டின் லாஸ்ட் வீடியோவில். அப்போ R1 implies R1 minus 1/2 times R2. கரெக்டா. ஸோ அப்போ எதில் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், R1 தான். அப்போ R2ல சேஞ்ச் இல்லை, as well as R3லையும் சேஞ்ச் இல்லை, அது அப்படியே எழுதிக்க வேண்டியதான் R1. ஸோ அப்போ 1 minus 0 1 தான். 1/2 minus 1/2 into 1 0. 1/2 minus 0. So you will get 1/2. 1/2 இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ 1/2 minus 1/2 times -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ +2 வருமா. கிராஸ் பண்ணால் 1 plus 4/2 which is 5/2. அடுத்தது இங்கே 0 minus 1/2 times 2. So you will get -1. 0 minus 1/2 times 1 -1/2. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இதை 0 ஆக்கணும்னா R3 கூட. ஃபைனல் ஸ்டேஜ் அதுதான். ஸோ அப்போ R1 implies R1 minus 1/2 of R3. ஸோ அப்போ இந்த என்ட்ரி 1 தட் இஸ் R2 R3ல சேஞ்ச் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். ஸோ R1ல சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 1 minus 0 0. 0 minus this again 0 தான் இருக்கும். 1/2 minus 1/2 times 1 என்ன ஆயிரும் 0. அடுத்து 5/2 minus 1/2 times என்னது. ஸோ 5/2 minus 1/2 times -1. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா +1/2 ஆயிருமா. ஸோ அப்போ ஆட் பண்ணால் என்ன 6/2 which is 3. ஸோ அதுதான் நம்ம அங்கே 3ன்னு எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி என்ன -1. ஸோ இந்த என்ட்ரி வந்து -1 minus 1/2 times இந்த இடத்துல 2. ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா -1. ஸோ -1 -1 ஆட் பண்ணால் வில் கெட் சரி -1. இங்கே வந்து
minus 1 into 1 sorry minus 1 by 2 times in the entry 0 right R3 க்கு பார்க்கிறோம் அப்ப this becomes 0 so your answer is minus 1 sorry then finally இந்த இடத்துல minus 1 by 2 minus 1 by 2 times இந்த இடத்துல 1 so அப்ப ரெண்டையும் subtract பண்ணீங்கன்னா minus 1 by 2 minus 1 by 2 னு வரும் so 2 is common minus 1 so minus 2 by 2 cancel பண்ணா you will get minus 1 so that is this answer அப்ப இது ஐடென்டிட்டியா மாத்திட்டீங்கன்னா this is your A inverse therefore A inverse for this matrix is 3 minus 1 minus 1 minus 4 2 0 minus 1 0 and 1 so that is the final answer for this question and that's all for this question and that's all for this example also so இதோட வந்து நமக்கு இந்த exercise 1.2 பேஸ் பண்ணிருக்க examples எல்லாமே over okay so upcoming videoல இந்த exercise 1.2 பேஸ் பண்ணிருக்க questions எல்லாம் சால்வ் பண்ணுவோம் so 1.2 எதெல்லாம் பேஸ் பண்ணீங்கறத ஃபுல்லா அப்படியே ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க just row echelon form first அதுக்கு அப்புறம் rank find பண்றது by binary method minor யூஸ் பண்ணி பண்றது and then rank find பண்றது by row echelon form and finally இந்த Gauss Jordan form so இந்த எல்லாமே வந்து நமக்கு இதல பார்த்திருக்கோம் so இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட்டான செக்ஷன் தான் இது okay so exercise 1.2 வந்து நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் right so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video thank you